கையில ஒருத்தனை நான் கொண்டு வந்திருக்கேன். அவனுக்கு பேர் நான் வச்சிருக்கிற பேரு கடல் பச்சோந்தி. இங்க பாருங்க, எதுக்காக கடல் பச்சோந்தி அப்படின்னா, கடலுக்கு கீழே இவன் எந்த பார் மேல ஏறுறானோ இல்ல எந்த செடி மேல ஏறுறானோ அப்படியே அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி கலர் மாறும்ல, ஒவ்வொரு இடத்துக்கு இடம் அந்த மாதிரி இவனும் கலர் மாறிக்கிறான். இவன் கடலுக்குள்ள இருக்கிறத ஸ்கூபா போறவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது, தேடி கண்டுபிடிக்கணும் இவனை. அவ்வளோ ஒரு சூப்பரான குணம் கொண்டவன். கண்ணை பாருங்க, அதி புத்திசாலி. தூண்டில வர்றப்ப தூண்டில அப்படி கலத்தி போட்டுலாம் ஓடி இருக்கான், வள்ளத்தில் தூக்கி போட்டப்ப வள்ளத்தில் ஏரியெல்லாம் ஓடிடுவான். அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் கொண்டவன். இங்கே பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. இதோட மீட் இருக்குல்ல, இதை வந்து அவிச்சு பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். பல்ல பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, இதை வச்சு தான் அவ்வளோ வரையும் சோழியை முடிச்சு விடுவான். இவன் தான் கடிப்பான், நம்ம கையிலையும் கடிச்சிருவான். உயிரோடு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சாக மாட்டான். போட்டில் வந்தால் ரொம்ப நேரம் உயிரோடு இருப்பான். எவனை வெட்டினாலும் சகப்பு கலரில் ரத்தம் வரும். ஆனால் இந்த ஆக்டோபஸை நம்ம வெட்டினோம்னா ரத்தமே வராது. அதுக்கு பதிலாக உள்ள மை பை வச்சுருக்கோம், அதில் ப்ளூ கலரில் இங்க் ஒன்று வச்சுருக்கோம். அதுதான் இதோட ரத்தமே. அது போக இவனுக்கு 3 இதயம் இருக்குங்க. 3 இதயம் இருக்கிறதால தான் என்னவோ இவன் சாகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குங்க. தகவலை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.